சிலுவை திரு சிலுவை, சிலுவையில் இனிய மறைவினை மறைந்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை. அறியார்த்தம் பசி தாகமடைந்து படுவாயும் கடும் வேதனை அடைந்து பாவமரியா பரிசுத்த இயேசு, பாவமரியா பரிசுத்த இயேசு, பாதகர் நடுவில் பாவியாய் நீக்கும் சிலுவை திரு சிலுவை. கைகள் கால்களில் ஆணி கடாவ கடுமுள் மூடி பின்னி தலையில் சூட 4 காயங்கள் போதாதென்று, 4 காயங்கள் போதாதென்று நடுவிலவையும் பிளந்திடச் செய்த சிலுவை திருச்சிலுவை. மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகள் நீக்க, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, சாபத்து நின்று நீ விடுதலை அடைய சிலுவை திரு சிலுவை. லோகத்தின்ப பாதையில் ஓடி வாழும் பாவியை சிலுவையில் தேடி, சொந்த ஜீவனை உன்னிலைந்து, சொந்த ஜீவனை உன்னிலைந்து அன்பில் இணைக்க ஐங்கயமான சிலுவை திரு சிலுவை. கிருபையின் இனிய மறைவினில் மறைந்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை, சிலுவை திரு சிலுவை. அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் சிலுவையிலே பூத்த 7 மலர்கள் என்ற தலைப்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்ந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து மேலும் அதில் பலப்பட ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. எனவே நாம் இந்த 7 வார்த்தைகளை இப்பொழுது நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். Let's meditate on the 7 words, the cross. அதிலே முதலாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 33-34 முதலாவது தியானத்தை நாம் எடுப்போமாக. Luke 23:34 and 35. 33-34 23
23ஆம் அதிகாரம் 33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். And when they came to the place which is called Calvary, there they crucified him and the malefactors, one on the right hand and other on the left. Then said Jesus, Father, forgive them, for they do not know what they do. And they parted his raiment and cast lots. அன்பானவர்களே, அந்த 7 வார்த்தைகள் சிலுவையிலே ஆண்டவர் பேசினார் என்பதை நாங்கள் அறியலாம். We know that Jesus spoke 7 words on the cross. 7, அதாவது 7 என்ற எண் வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு எண்ணாகும். 7 is a very important number in the Bible. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. Each number has a meaning. 7 என்பது ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியத்துக்கு சொல்லப்படுகிற எண்ணாகும். 7 means fulfillment. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல 7களை நீங்கள் வாசிக்கலாம். From Genesis to Revelations you can read about many 7s. 6 நாட்களிலே வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். The God who created heaven and earth 6 days, he took rest on the 7th day. 7 வாரங்கள் பண்டிகைகள் நாங்கள் பார்க்கும் பொழுது 7 வாரங்கள் பார்க்கிறோம். 7 days of the festivities. 7 சபைகள், 7 churches, 7 நட்சத்திரங்கள், 7 stars, 7 முத்திரைகள், 7 stamps, 7 எக்காளங்கள், 7 echoes, 7 பண்டிகைகள், 7 festivities. இப்படி எத்தனையோ 7 என்றெல்லாம் பாதிக்கலாம். So like this we see many 7s. அதோடைய அர்த்தம் ஒரு சிலுவையிலே ஆண்டவர் ஒரு பூரணமான வார்த்தையை பேசினார். அதான் அந்த 7 வார்த்தையில பேசினார். ஒரு பூரணமாக பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டார். So 7 means that God told the words of Jesus, told the words of fulfillment on the cross. அப்பொழுது பாருங்கள், அப்ப அந்த ஆண்டவர் பேசிய அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் 3ஆய் பிரிக்கலாம். So we can divide the 7 words into 3. முதல் 3 வார்த்தை அந்தகாரத்துக்கு முன். First 3 words are before the darkness. ஒரு வார்த்தை அந்தகாரத்தில் வைத்து பேசினார். So one word he spoke at the time of the darkness. மீதி 3 வார்த்தை அந்தகாரத்துக்கு பின்பு பேசினார். And the rest of the 3 words he spoke after the darkness. அதாவது 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் இருள் சூழ்ந்ததென்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 6 மணி, அதாவது உங்களுடைய டைம் படி 12 மணி 3 மணிக்கு இடையில. So we can read that when Jesus was crucified on the cross, from the 6th to the 9th hour we see that the darkness was surrounded. அப்பொழுது அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று முதலிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Jesus prays by saying, Father, forgive them, for they do not know what they do. அதாவது சிலுவையிலே பிதாவோடு ஐக்கியத்திலே தொடங்கி பிதாவோடு கடைசியில பிதாவே, என் ஆவியை உமக்கு சமர்ப்பிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பிதாவோடு தொடங்கி பிதாவிலே முடிக்கிறார். So he started with the Father and he ended by giving his spirit to the Father. அப்படியாக அவர் அங்கே மக்களிடத்திலே பரிந்து பேசும் பொழுது இது ஒரு ஜெபம். So when he was advocating talking to Father, this is a prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது அல்லது இந்த பைபிளிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது 8 ஜெபங்களை ஏறெடுத்தார் என்று இங்கே பார்க்கலாம். In the Bible, when Jesus was in this world, we can read that he took 8 prayers. இது கடைசி ஜெபம் பூமியிலே இருந்து. This is the last prayer on earth. வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் சேர்ந்து ஜெபித்ததா நீங்க வாசிக்க மாட்டீங்க. You can never read that the disciples and Jesus prayed together. ஆண்டவருடைய ஜெபம் வேற, சீடர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் வேற. Jesus prayer is different and what he taught us, that is different prayer. உதாரணமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், பரமண்டலத்திலே வீற்றிருக்கும் எங்கள் பரமபிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற ஒரு ஜெபம் இருக்கிறது. So God taught us his prayer, our Father in heaven, hallowed be thy name. அதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் கர்த்தருடைய ஜெபம் என்று. So the name of the prayer is the Lord's prayer. அது கர்த்தருடைய ஜெபம் அல்ல. It's not the Lord's prayer. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கற்றுக் கொடுத்தார். நீங்க ஜெபிக்கும் பொழுது இப்படியா ஜெபிங்க. So this is a prayer that he taught us. If you pray like this. ஏனென்றால் அதில் ஒரு வரி வருகிறது, நாங்கள்
நாங்கள் மற்றவருடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். So there is one sentence in the prayer, it says that forgive our debts as we forgive others. இது ஆண்டவர் ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு பாவம் அறியாதவர். This Jesus cannot pray. He does not know sin. நாங்க தான் கடன்பட்டவர்கள், நாங்க தான் பாவம் செய்தவர்கள், நாம தான் ஆண்டவர்கிட்ட மற்றவரை நாங்க மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் என்று கேட்கலாம். ஆண்டவர் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. We are the sinners. We only can ask the Lord, forgive our sins, forgive our debts. Jesus does not have to ask this. எனவே அதை கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவார்கள். அது சரியான பேர் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை கற்றுக் கொடுத்த ஜெபம் என்று இருக்கலாம். So this is not the Lord's prayer, but we can say that this is a prayer taught by God. இன்னொரு ஜெபம் எடுத்திருக்கிறார் யோவான் 17ஆம் அதிகாரத்தில். There is another prayer in John 17. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முதலே நீர் அன்பாய் இருந்தது போல என்னை மகிமைப்படுத்தும் என்று ஒரு ஜெபம் எடுக்கிறார். So he prays by saying that, Lord, before the formation of this world, you loved me the same way you love me. இது நாங்க செய்யல அந்த ஜெபத்தை. We cannot do this prayer. இது ஆண்டவர் மட்டும்தான் அந்த ஜெபத்தை எடுக்கலாம். This only God can do. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முதலே அவர் பிதாவோடு அவர் இருந்தவர். Because he was present with Father even before the world was created. இந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது அந்த சிலுவையினுடைய அமைப்பை பார்ப்பீர்கள் என்றால், So when you talk about the cross, let's see the formation of the cross. அதாவது இந்த நாட்களிலே நாங்கள் சில சபைகளிலும் சரி நம்முடைய வீடுகளிலும் சரி பெரிய ஸ்டைலான ஒரு மரத்தால் அப்படி வெட்டி ஒரு சிலுவையை நாங்கள் பார்க்கிறோம். So in our houses or churches we see a cross which is modern, stylish. அவர்கள் முந்தின காலத்தில் அப்படி அல்ல. இந்த வடிவுகள் நீளங்கள் ஒழுங்கு இல்லை. ஒரு மரக்கொப்புகளை வெட்டி போட்டு அப்படியாக அதை குறுக்க கட்டி போட்டு சிலுவையில் அறைவார்கள். So initially it was not like that. They just cut off a wood and they crucify people. அப்படியாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவரை கொண்டு போகும் பொழுது, அடிக்கும் பொழுது, உபத்திரப்படும் பொழுதெல்லாம் பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று அடிக்கடி எடுத்த ஜெபம். So whenever he was inflicted, whenever they caused him troubles, he said that, Lord, forgive them, forgive them. சிலுவையில் மட்டும் ஒரு முறையாக இந்த ஜெபத்தை எடுக்கவில்லை. It's not a one time prayer on the cross. எனவே அவர் பரலோக பிதாவை நோக்கி பார்த்து பிதாவே என்று அழைக்கிறார். So when he looked at the heavenly Father, he said Father. எந்த மதத்திலும் கடவுளை பிதா என்று அழைத்ததாக இல்லை. You know, in any religion you can see that they never called God Father. கிறிஸ்தவத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கிடைத்து அவரை பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவாரம் கிடைக்கிறது. Only in the Christianity we have the authority and the blessing to call God Father. எங்களுக்கு புத்திர சுகாரம் கிடைத்தது, கொடுக்கப்பட்டது. The authority was given to us. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புத்திர சுகாரம் கொடுக்கப்பட்டதில்லை. அவர் காலகாலமாக தேவனுக்குள்ளே இருக்கிற தேவன். So for Jesus Christ the authority was not given because he is with the Father, he is God. அந்தபடியாக அவர் குமாரனாக என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் குமாரன். So that's why he is all for eternity he is a son. இப்போ அதாவது இங்கே ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது, here when he prays Father forgive them, அதாவது இவர்களை விடுவியும், ஒன்றும் செய்யாதிரும் என்றது அர்த்தம். it means that Lord deliver them, don't do anything to them. அப்படியே விட்டுவிடும் பிதாவே. Just leave them like that. செய்யறதெல்லாம் செய்யட்டும், நீங்கள் ஒன்றுமே தலை போட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Please do not interfere, let them do whatever they are doing. ஏன்? Why? பரலோகத்தின் மணி மகுடமாக இருந்தவர். He was an important person in the heaven. மணி மகுட கிரவுன் இருந்தவர். He was a crown in the heaven. இப்போ மனுஷர் போட்டு மிதிக்கிறாங்க அவரை. Then now people are kicking him. துப்புறார்கள். They spitting on him. தடியால் அடிக்கிறார்கள். They beating him. அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். They removed his clothes. பரியாசம் பண்ணினார்கள். They mocked him. எப்படியெல்லாம் அவரை துன்பப்படுத்தினார்கள். However they wanted to bring affliction, they சவுக்கால் அடித்தார்கள். they hit him with the stripe. இந்த துரோகிகளான மனுஷர்கள் ஒன்றுமே பாவம் அறியாதவரை போட்டு வேதனைப்படுத்தி அடித்து நொறுக்கும் பொழுது பரலோகம் பார்த்து கொண்டிருக்குமா? So do you think heaven will be seeing when people are destroying a person who is blameless? தேவ தூதர்களும் பார்த்து கொண்டிருப்பார்களா வேடிக்கை? Do you think angels will also be seeing this? தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் என்று சொல்வார்கள். தேவதூதர்கள் கூட கோபம் வந்து கொதிச்சிருப்பார்கள். Even the angels would have got angry. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றார், பிதாவே ஒன்றும் செய்ய வேணாம், இவங்களை விட்டுருங்க. But only in that time Jesus says that, Father, please don't do anything. பாருங்கள், ஏனென்றால் அவ்வளவு தூரத்து கடும் கோபம் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்காம இருந்திருந்தா எப்பொழுதோ நாம் அழிந்து போயிருக்கும் இந்த பூமி. If Jesus did not do this prayer for us, the world would have been destroyed. இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்து, ஒரு மகன் இருந்து, யாராவது
அறியாதவன் ரோட்டில் போகிறவாறு அல்லது யாரோ ஒரு துன்மார்க்கன் அடித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மகன் சொல்லுகிறான், அப்பா அது அம்மா ஒன்றும் செய்யாதீங்க, அவங்க அடிக்கட்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? For example, if your son or daughter goes in the road and some random stranger hits them, and if your son says like, Father, please don't do anything, how will you feel? பாருங்கள், எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் யார் அப்படி சொன்னோன்னா எங்களுக்கு கோபம் வருது, எங்களுடைய ரத்தம் துடிக்குது, எங்களுக்கு வேதனையாக இருக்குது, எப்படியோ சீறி முறைக்கிறோம், பழிக்கு பழி வாங்க திரிகிறோம். So if something like that happens, we get angry and we want to take revenge on them. அப்போ பரமபிதாவுக்கு எப்படி இருக்கும்? How do you think the father would feel? அன்பாய் கொடுத்தேன், பரிசுத்தமாய் கொடுத்தேன் என்று எல்லாத்தையும் கொடுத்த அவருடைய குமாரனை போட்டு மனுஷராகிய சிருஷ்டிகளாகிய துரோகிகள் பாவிகள் அவரை போட்டு வதைக்கப்படுது இருப்பாரா பார்த்து கொண்டு? How will a father feel when his loving son is being beaten by strangers? இந்த நேரத்தில் தான் பிதாவே இவர்களை மன்னி ஒன்றும் செய்யாதீங்க, விட்டுருங்க என்று சொல்லி கேட்கிறார். That's when Jesus says, Father, just leave them, don't do anything to them. உங்களுக்கு தெரியும், கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவரை கைது செய்த உடனே பேதுரு ஒரு வாள் எடுத்து, ஒரு கத்தி எடுத்தோ வாள் எடுத்தோ அந்த வேலைக்காரர் மஸ்குடைய வேலைக்காரன் காதை அறுத்தார். So we know that in the Garden of Gethsemane, Peter took the knife and he went to tear the ear of the servant. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் பேதுருவை பார்த்து? What did Jesus say? உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு. Keep your knife inside. நான் மட்டும் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை பிதா எனக்கு தந்துள்ளி இந்த சூழ்நிலை விடுவிப்பார்னு உனக்கு தெரியாதான்? He said that if I pray to Father, he will send people more than 12 legions to destroy these people. அப்ப அப்படிப்பட்ட பிதா ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவருடைய கேட்டிருந்தா கொடுத்திருப்பார். ஆனா இப்ப சொல்றார் ஒன்னும் செய்ய வேணாம். But Father would have done it, but now Jesus said, please don't do anything. அதாவது பிதாவே இந்த விஷயத்துல நீங்க தலை போட வேண்டாம், பரலோகம் தலை போட வேண்டாம் என்று சொல்றது போல. So he said, Father, please do not interfere, let the heaven not interfere in this. இதைத்தான் அவர்கள் ஏன் செய்தார்கள்? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. So why did they? That's why he said they do not know what they're doing. இதைத்தான் பேதுரு கூட நாங்கள் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:14 அது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் அறியாமையினால் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று நான் அறிவேன் என்று சொல்லுவேன். நீங்க தெரியாம செய்தீங்க அவர். So he says that you killed the ஜீவாதிபதி 3:17 17 he killed the prince of life who was raised from the dead. அவரை கொலை செய்தீர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் 3:15. அதே போல தான் 1 கொரிந்தியர் 2:8 கூட அதாவது அவரை யார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று பவுலடிகளும் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். And he says that if they would not have crucified the Lord of glory if they know that he was the prince of the world. அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அவர் யார் என்று அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. None of the princes of the world knew him, but if they would have known him, they wouldn't have crucified him on the cross. பவுலடிகளும் தன்னை பற்றி சொல்லும் பொழுது முன்பு நான் தூஷிக்கிறவனாகவும் நான் கலகம் பண்றவனாகவும் நான் இருந்தேன், ஆனால் அறியாமையில் செய்தேன், இப்பொழுது இரக்கம் பெற்றேன் என்று அவரும் சொல்லுகிறார். Paul also says that initially I mocked, I persecuted the Christians, but I did that because I didn't know it. நாமும் கூட எத்தனையோ பாவங்களை அறியாமல் நாங்கள் செய்தோம். We also are doing many sins without our knowledge. தேவன் தண்டிச்சிருந்தா இன்றைக்கு நீங்களும் இல்லை நானும் இல்லை. If God has punished us, you and I wouldn't be here today. இந்த உலகமே மக்களே இருந்திருக்க மாட்டார்கள். The worldly people in the world wouldn't have been there today. இந்த ஹோலந்து தேசமோ இலங்கை தேசமோ இந்தியா தேசமோ வெறும் நிலமாத்தான் இருந்திருக்கும். The Sri Lanka or India or Netherlands would have just been empty land. எந்த நாடாக இருந்தாலும் any country வெறும் பூமியாத்தான் இருக்கும், மண்ணாகத்தான் இருந்திருக்கும். It would have just been like sand. ஆனால் பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்காருடைய அந்த ஜெபத்துக்கு பதில்தான் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because of that prayer, Father, please forgive them, they don't know what they're doing. That's the prayer that has saved us today. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற அந்த ஜெபமானது Father, forgive us, that prayer. அதாவது இது இரண்டாம் மலைப்பிரசங்கம் என்றும் பேர் வைக்கலாம். You can say that this is a second mountain sermon. மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பதை இப்ப செய்து காட்டுறார் சிலுவையில். So he said that love your enemies and
people who inflict you, love them, that he is showing in the cross. அதாவது உங்களை வருத்துறவர்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த உபதேசத்துக்கு இப்போ அவர் செய்து காட்டுறார். Bless the people who curse you and love the people who inflict you. That he is doing on the cross now. நாம் எல்லாம் ஒரு பக்கம் தான் பிரசங்கம் பண்ணுவோம், ரெண்டாம் செய்து காட்டுறது இல்லை. ஆண்டவர் சொன்னதை செய்து காட்டுகிறார். So we will only preach but never do things, but God is doing it for us. அதைத்தான் லூக்கா எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அவர் செய்யவும் உபதேசிக்கவும் செய்ததை உபதேசித்து செய்தார். அதை நான் நமக்கு முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்றார். So that's what in Luca we read that he does and he preaches. He does both. இவரை பின்பற்றின ஸ்தேவான் என்ன சொல்லி நித்திரை அடைந்தார் தெரியுமா? What did Stephen say before he died? ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று ஜெபம் பண்ணி நித்திரை அடைந்தார், மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். Stephen said that, Lord, do not place this sin on these people. எத்தனை நம்மத்திலே அல்லது முந்திய இரத்த சாட்சிகள் உண்டு, அவர்கள் மரிக்கும் பொழுது நித்திரை அடையும் பொழுது இப்படியா ஜெபம் பண்ணி அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அதாவது மரித்திருக்கிறார்கள். There are so many martyrs, people who died for God, and they have said such things before they died. எனவே தான் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அந்த விரோதமான சத்துருக்கள் செய்கிற சகல உபத்திரவத்தையும் அவர் மன்னிக்கிறார், அவர்களுக்காய் பரிந்து பேசினார். The God who said that love your enemies, today God is forgiving them and God is doing everything for the enemies. எனவே பாருங்கள், எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நான் பாவமே செய்யவில்லை, நிலை பாவம் இல்லை என்று சொல்வாயானால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? There are people who are listening to this. If you say that I do not have sin in my life, what will you do? ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் இந்த அருளுரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். I want to finish this with a small example. ஒரு இடத்திலே 6-7 அல்லது 7-8 சில வாலிபர்கள் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள், கார்ட்ஸ் ப்ளே பண்ணி கொண்டிருந்தார்கள். There were a few young people who were playing cards. அப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தினால because of the argument between them, ஒருவன் கந்த கையிலே பொக்கெட்டிலே பையிலே வைத்திருந்த ஒரு துப்பாக்கினால ஒரு நண்பனை சுட்டு விட்டான். He used his gun with him to shoot another person. உங்களுக்கு தெரியும், இந்த கம்பளினோ சூதோ அந்த விளையாட்டு விளையாடும் பொழுது அந்த வாக்குவாதத்தில் கொலை செய்து விட்டான். So because of the argument he killed another person. எனவே அவனை கொண்டு போய் நீதிபதியிடத்தில் விட்டு அவருக்கு மரண தண்டனை விதித்து சிறைச்சாலையில் அடைத்தாயிற்று. So they took him before the judge and then he was punished with a sentence. அப்பொழுது அவன் நல்லபடியன், ஆனால் தற்செயலாகத்தான் துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டான் என்பதை ஊரார் மற்ற மக்கள் எல்லாம் அறிந்தார்கள். So people understood that he was a nice person, but then like by chance he spontaneously shooted this other person. இவன் வேண்டுமென்று திட்டப்பட செய்யவில்லை. He didn't plan to do it. தற்செயலாக கோபத்தில் எடுத்து செய்து விட்டான். Just unintentionally because of anger he did this. எனவே இவனுடைய குற்றத்தை மன்னியுங்கள் என்று நீதிபதிக்கு கடிதம் எழுதி ஊர் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் பேர் எழுதி போட்டார்கள். நீதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க சித்தமானார். So people wrote to the judge that please forgive him, and even the judge wanted to do that. எனவே அவர் மன்னிப்பின் கடிதத்தை எழுதிக்கொண்டு நீதிபதி தான் கையெழுத்திட்ட மன்னிப்பு கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவனை சந்திப்பதற்குரிய அனுமதி கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவனை சந்திக்க போனார். So this judge took the letter of forgiveness and went to meet him. சிறைச்சாலைக்குள்ளே இருந்த அவனை பார்க்க போனார். ஆனால் போகும் பொழுது தன்னுடைய நீதிபதியின் வஸ்திரத்தை அவர் உடுக்கவில்லை. So when he went to the jail to see this person, he was not dressed as a judge. ஒரு பாதிரியாரின் பாதிரியார் உடுப்பை போட்டுக்கொண்டே போனார். He went as a priest. அந்த உடுப்பு அந்த வஸ்திரத்திலே அந்த யூனிஃபார்மில் போகாமல் சாதாரண ஒரு பாதிரியாருடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போனார். So he was not dressed as a judge, but he was dressed as a normal priest. அவள் சிறைச்சாலையில் போயிட்டு அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே இதோ உனக்கு நான் விடுதலை பத்திரம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவனை பார்த்து கூறினார். So he went to the jail and he said that young man, I've brought this letter of release.
திரும்பி பார்த்தான், ஒரு ஃபாதர் அல்லது பாதிரியா வந்திருக்கிறார் என்ற உடனே அவனுக்கு கோபம் வந்து, போ இந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டான். So when he turned and he saw that there is this priest who has come to see him, he said that please get away. கொஞ்சம் போற நான் மன்னிப்பு கடிதம், எனக்கு ஒரு கடிதம் பண்ண, முதலா இந்த இடத்தை விட்டு போ, உன்னை நாங்கள் பார்க்க விருப்பம் இல்லை, போ என்று அந்த பாதிரியாரை துரத்தினார். So when he said that, I know I brought you a sentence, a letter of release, but he said no, I don't want anything, just please go away. அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தார், கொஞ்சம் பொறு, இதை வாசிச்சு பார், எனக்கு வாசிக்க வேண்டாம், போறியா இல்லையா அல்லது காவலர்களை கூப்பிட்டு உன்னை துரத்தவான். So he said that please read it, but the young man said no, please go, or shall I call the soldiers and like push you away. அந்த நீதிபதி துக்கமாக அவர் தலையை குனிந்து துக்கமாக அவர் திரும்பி போய்விட்டார். அவருடைய மன்னிப்பு கடிதத்தையும் பாக்கெட்டில் வைத்து பையில வைத்து அவர் திரும்பி போய்விட்டார். So the judge with sadness just kept the letter in his pocket and he went away. அப்பொழுது வந்தவர் நீதிபதி என்று காவல்காரனுக்கு தெரியும். அவர் தலை குனிந்து துக்கமாய் போகிறார் என்பதை பார்த்துவிட்டு இந்த வாலிபனிடத்தில் வந்து விசாரித்தார். So the soldier, he knew that this was a judge, and he went and spoke to the young man after seeing the judge sad. என்ன செய்தாய், அவர் துக்கமோத்துற போகிறாரே, வந்தவர் யார் தெரியுமா, அவர் நீதிபதி. So he said that what did you do? He's going with a sad face. He said he's a judge. உனக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காக அவர் கையெழுத்திட்ட அந்த அனுமதி பத்திரத்தோடு கூட பத்திரத்தோடு வந்திருக்கிறார். நீ என்ன செய்தாய், துரத்தி விட்டாயா? So he said that he came to see you with this letter of release. What happened? Why did you chase him away? அப்பொழுது அவனுக்கு தெரிஞ்சது, ஐயோ நான் பெரிய பாவம் செய்தேனே, அறியாமல் செய்தேனே என்று தலையிலே அடித்துக் கொண்டார். So the young man, he felt very bad that he has unintentionally did this. நியமிக்கப்பட்ட நாள் வந்தது, அவனை தூக்கிலே கொண்டு போனார்கள். So when the day come, they went to hang him. அப்ப நீ தூக்கிலே தொங்கும் முன்பாக கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புகிறாயான்னு அவனை பார்த்து கேட்டார்கள். So the people asked him like, this is your last chance, do you want to say anything? அப்பொழுது அவன் சொன்ன வாக்குமூலம் என்ன? That time what did he say? நான் செய்த பாவத்துக்காக நான் தூக்கிலே தொங்கவில்லை. I am not going to be hanged because of the sin I did. நான் செய்த பாவத்துக்காக தூக்கிலே நான் தொங்க போறதில்லை. I am not going to hang because of the sin. எனக்கு கிடைத்த மன்னிப்பை நான் நிராகரித்தபடியால் தான் நான் இப்பொழுது தூக்கிலே தொங்க போகிறேன். I am going to be hanged because I avoided the forgiveness that was given to me. அதே போல தான் எனக்கு அன்பானவர்களே, நண்பர்களே, my dear brothers and friends, நீ செய்த பாவத்துக்காக ஆண்டவர் உன்னை தண்டிக்க போறதில்லை. God is not going to punish you for the sin you have done. இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கு. Even if you are listening today, if you know the things that give peace, if you know that is good for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காய் கொடுத்த மன்னிப்பை நீ நிராகரிக்கிறதுக்காக உனக்கு தீர்ப்பு கிடைக்குமே ஒழிய நீ செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்க போறதில்லை. You will get the punishment only if you ignore the forgiveness that's given to you, not because of your sin. இப்பொழுதும் அவருடைய கரங்கள் உன்னை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறது. Even now God's hands are stretched forth. நீ எப்பேற்பட்ட பாவியானாலும் அவரண்டை வா. No matter what a sinner you are, come to his presence. உன் பாவங்களுக்காக ஏற்கனவே ஜெபித்திருக்கிறார். He's already prayed for your sins. அதனால எப்பொழுது மரணம் நேரிடுமோ நீ அறிய மாட்டாய். So you do not know when the death is going to meet you. இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே உனக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு நல்ல தருணம். This is the moment of salvation for you. அவர் கொடுக்கிற மன்னிப்பை நிராகரிக்காதே. Do not ignore the forgiveness that God is giving you. ஏற்றுக்கொள். Accept it. உன் இரட்சகராக ஏற்றுக்கொள். Accept him as your savior. விடுதலை அடைவாயாக. You will be delivered. பிரார்த்தனை செய்வோம். Let's pray. பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டவர்களுக்காக மன்றாடுறப்பா. ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்பாக எங்களுக்காய் பரிந்து பேசிய எங்கள் அன்பு இரட்சகரே, அந்த வேதனையிலும் துன்பத்திலும் நீர் எங்களுக்காய் பரிந்து பேசிய ஜெபத்துக்காய் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், பேட்பட்ட பாவியாக இருந்தாலும், குற்ற மனசாட்சியோடு கூட இருந்தாலும், ஆண்டவரே, அந்த மனசாட்சி நீங்க அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. எங்களுக்காய் நீர் மன்றாடினீர். இப்பொழுது வலது பார்சத்திலும் அமர்ந்திருந்து எங்களுக்காய் பரிந்து பேசும் இரட்சகரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, நன்றிகள். ஆமேன்.